சாங் வெண்ட் ஆன் டு பிகம் சூப்பர் ஹிட். அதில் அந்த டான்ஸு, அவரோட ஸ்டைலும், அந்த ஹோல் ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆட்டோக்காரன் எஸ்டாப்ளிஷ், அந்த ஸ்ட்ரீட் செட்டு எல்லாமே இதில் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலி சீன்ஸ்க்காக ஃபஸ்ட்டு தம்பி போலீஸ் இதை பாஸ் பண்ணிட்டான், அண்ணாட்ட வந்து சொல்கிறான். அடுத்தவள் வந்து அவள் மெடிக்கலுக்காக பாஸ் பண்ணிட்டா. தேர்டு வந்து ஜீரோ, படிக்க வேஸ்ட், அது சரியாக படிக்கலை, அவளை கலாட்டா பண்ணுறது. அந்த ஃபேமிலியே ஒரு பாண்டிங் உள்ள ஃபேமிலி மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்ரு அதில் கன்வே ஆகும்னா, இஸ் அ ஸ்டெப் சன். ஜென்ரலாக ஒரு சித்தினாலே ஒரு கொடுமைக்காரி அப்படி தான் வரும் கதையில். ஹியர் சித்திக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஹீ இஸ் சாக்ரிஃபைஸிங் எவ்ரி திங் ஃபார் தெம். இதெல்லாம் வந்து கொண்டு போய் ஒரு நல்ல ஓப்பனிங்கில் ஒரு ஹாப்பி ஃபேமிலி சீன்லாம் பண்ணிவிட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன அவர் அடுத்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஒருத்தன் வருவான், அண்ணா அந்த பக்கம் சண்டையே நமக்கு வேண்டாம், நம்ம இப்படி போயிடலாம். ஒரு சண்டைக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை, நம்ம பயந்தாங்குழி மாதிரி ஒரு ட்ரீட் ஆகும். அங்கே இன்னொருத்தன் ஆட்டோ ஃபாஸ்ட் ஆட்டோ கரெக்டாக ஓட்டுறா, ஆட்டோ தாண்டா நமக்கு லைஃபு. இன்னொருத்தன் கடன் கேட்பான், அவன்கிட்ட கடன் நம்ம கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. ஒரு சின்ன ஒரு தத்துவம் பேசிட்டு ஸ்லோலி தட் கேரக்டர் இஸ் எஸ்டாப்ளிஷ் as a very very humble man, family man, friends of the auto people, ஒரு ஹானஸ்ட் ஆட்டோ டிரைவர்னு ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். இப்போ இது நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஹீரோயின் கொண்டு வரணும். ஸோ ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் நக்மா வருவா. அவர் கார் பிரேக் டவுன் ஆகிடும், அவள் வருவாள். இப்போ நக்மா அந்த டைமில் காதலன் படத்துக்கு அப்புறம் ஷி வாஸ் எ பிக் கிரேஸ். ஸோ அந்த படம் வரும்போது ஷி வாஸ் இன் ஃபுல் பீக் ஃபார்ம். ஸோ அவளுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம், நடந்து வரது, வாக்கிங் ஸ்டைல், ஹை ஸ்பீட்லாம் கொடுத்தோம். தியேட்டரை பயங்கர ரெஸ்பான்ஸ் நக்மாக்கு. அண்ட் ஷி வாஸ் லுக்கிங் ஸோ சார்மிங், ஸோ பியூட்டிஃபுல். இட் வாஸ் நைஸ் டு ஹேவ் such a popular heroine and a glamorous heroine at that time. வருவா. அவள் பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் சைட் அடிப்பார், எல்லா ஆட்டோ பீப்புளும் சைட், இவர் மட்டும் கண்டுக்க மாட்டார். அதில் நல்ல ஒரு சின்ன காமெடி, ஜனகராஜ் சைட், இவர் காமெடியே பண்ண மாட்டார். ஆனால் அந்த ஆட்டோ நக்மா கூட்டிகிட்டு போகும்போது ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவர் போய் இவரோட ஆட்டோவில் கூட்டிகிட்டு போவார். போகும்போது 4 டயலாக், சைனாக்காரனை பற்றி, பிரிட்டிஷ்காரனை பற்றி, இந்தியனை பற்றி ஒரு 4 டைலாக் சொன்னார். அது சின்ன ஹியூமர், அவ்வளோதான். தென் போய் ட்ராப் பண்ணிவிடுவார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரொமான்டிக் சீன்ஸே கிடையாது. தனியாக ரொமான்டிக் சீன்ஸ் எங்கேயும் கொண்டு வரது கூட வாய்ப்பு இல்லை படத்தில். பிகாஸ் த கேரக்டர் கேனாட், ஹீ இஸ் நாட் இன், அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது மாணிக்கம். ஸோ அவன் வந்து ஒரு சின்ன, ஆனால் ரொமான்ஸ் பின்னாடி வரணும், அதில் கதை இருக்கும்போது சின்னதாக அப்படியே விளையாட்டுத்தனமாக ஒரு ரொமான்ஸ் மாதிரி முடிச்சிடும்.